എവിടാമില്ല أنت. എന്നിട്ട് ഇല്ല വേണ്ട ഇപ്പോ ويمنعون الماعون രണ്ടാമത് وطعامهم من جوع അതിനെ വിളിച്ചാരിങ്ങോ മീൻ ജൂ وطعامهم من جوع മൂന്നാമത് فجعلهم كعصف مأكول ശരിപ്പോന്നുങ്ങോ فجعلهم كعصف مأكول നാലാമത് وجوه يومئذ خاشعة ശരിപ്പോന്നുങ്ങോ وجوه يومئذ خاشعة ஐந்தாவது إن إلى ربك الرجعى റുജിഅ إن إلى ربك الرجعى ശരിപ്പോന്നുങ്ങോ إن إلى ربك الرجعى മൂന്നാമത് തോന്നുന്നു ويمنعون الماعون മേ എന്റെ നീട്ട് വേണം അതിപ്പല്ലേ ويمنعون الماعون ഇതൊന്ന് ഇപ്പം ഇതും പറഞ്ഞ എന്താ പറയുന്നേ عاملة ناصبة രണ്ടാമത് كمن عين آنية ശരിപ്പോന്നുങ്ങോ تسقى من عين ആ آنية ഇല്ല ഏ ഐനിൻ ആനിയ ഏ تسقى من عين ഇത് ഒരു آنية വേണം ഇരുപത് മൂന്നാമത് في جنة عالية ആ വാണത്തെ നോക്കി പോണപ്പല്ലേ പണി വേണം ആലിയ في جنة عالية ശരിപ്പോന്നുങ്ങോ في جنة عالية നാലാമത് وأق وأكواب موضوعة ശരിപ്പോന്നുങ്ങോ وأكواب موضوعة 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 وأكواب موضوعة എന്താണ് ووجدك عا و- بس أدري ووجدك ഇല്ല عا ഇല്ല وجدك عائلا فأغنى ശരിപ്പോന്നുങ്ങോ ووجدك عائلا فأغنى 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 وجدك إلا عائلا ع إلا ووجدك عائلا فأغنى 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 وجدك ووجدك عائلا
فأغنى فلا فأغنى فأغنى ووجدك عائلا فأغنى திருப்பி போதுங்க. ووجدك عائلا فأغنى ரெண்டாவது பிள்ளை வராங்க. من عين آنية திருப்பி போதுங்க பிள்ளை. تسقى من عين آنية ஐனின் அதெல்லாம் கூட ஒரு செகண்ட் தான் நிட்டது. துஸ்காமின் என்ன நிட்டாம துஸ்காமின் துஸ்காமின் ஒரு செகண்ட்ல போதும். تسقى ஆனிய சரி போதுங்க. تسقى من عين آنية சரி போதுங்க. تسقى من عين آنية எல்லாம் ஆ தான் வருது. ஆ இல்ல துஸ்காமின் ஐனின் تسقى من عين آنية குட். சரி போதுங்க. من عين آنية நாலாவதுங்க. وأكواب موضوع விலை விலை ம் சரி போதுங்க. நாலாவது وأكواب موضوعة உங்களோட சவுண்ட் அரைவாசி பேசிட்டு அரைவாசி தான் கேட்டுச்சு. وأكواب موضوعة மவுது எத்தனை செகண்ட் இடணும்? மவுது 4 செகண்டா? தூ அப்படி ஆகிக்குமா? எத்தனை செகண்ட் இடணும்? மவுது uno ஏன் 3 செகண்ட்? ஏன் 3 செகண்ட்? ஆன்சர் வேணும். ஹிக்மா. இல்லைங்கல்ல. 3 செகண்ட் தான் ஞாபகம் காரணம் வருது ஆ நல்ல விஷயம். 3 செகண்ட்ங்கிறது பிள்ளை. அது 1 செகண்ட் சார் ஆ? செகண்டா 1 செகண்டா? எனக்கு தெரியா. நீங்க அந்த ஆன்சர் தரணும். நீட்டுதல் தொடர்பான விஷயம் எல்லாம் கம்ப்ளீட்டட். முதல்ல நீட்டுதலுக்கு என்ன செல் அரபுல? மத்து அண்ணா மாஷா அல்லாஹ். அப்ப அது தெரியும். மதுர அடையாளம் வந்தா 3 செகண்ட் நீட்டணும் இதுல ம் வந்து இல்ல ஆ, இதுல வந்து அப்ப 1 செகண்ட் தானே அப்படியா? எனக்கு தெரியா.
அவ்வளவுதான் நம்ம தெரியும். மதுரை அடையாளம் வந்தா உண்டு, மதுரை அடையாளம் வராட்டி உண்டு, அவ்வளவுதான். இல்ல மத்தியில வந்து மத்துக்கு இண்டிகேட் அந்த குறியீடு வந்தா 3 செகண்ட் நீட்டணும். செப்பிலை வசனத்துல இறுதியில நீட்டுகள் தொடர்பான விஷயங்கள் படிச்சுக்கிறீங்களா? ஓ, என்னது? அதுல வசனத்துல வந்து அதுல மத்தியில எழுத்துக்கு முன்னுக்கு வந்தா 3 செகண்ட் நீட்டணும். விலங்கல் என்னன்னா மதுரை எழுத்துக்கு 4, 5, 6 அளவு நீட்டணும். எங்க அளவு நீட்டுறது, எப்ப நீட்டுறது, அதான் கேள்வி. முதல்ல எப்ப நீட்டுன்னு சொல்லணும். ஏன்னா மத்திய எழுத்து சுக்குர் வச்ச வாவிக்கிங்கன்னு அப்ப ஆ? அதுக்கு முன்ன எழுத்து விலங்கல் எழுத்து. மத்திய எழுத்து வந்து மத்திய எழுத்து ஓ. அது வந்து அந்த இறுதியில ஆஹா. அதுக்கு முன்னுக்கு கழுத நீட்டி ஓதணும். எங்க வந்து நாலாவது இல்லையா? மதுரை எழுத்து இறுதியில வந்தீங்க அப்படியா? சுக்குர் செய்யப்பட்ட வாவு வந்திக்கு ஓ, சுகுன்சி பெட்ட வாவ் வந்தீங்க. வந்தி அதுக்கு முன்னுக்கு சாதிக்கு அதுக்கு முன் கேட்கிற சாதா. ம். சாத. பாத்தீங்களா பாத்தீங்களா, மத்த பத்தி ஃபுல்லா படிக்க வந்துருவி. மத்த பத்தி ஃபுல்லா பார்க்க வேண்டிய ஒரு நிறைய பேல. மத்தினா நீட்டுதல், மத்திட ரெண்டு வகை அடையாளங்கள் குறியீடுகள், சாரி அடையாளங்கள் எழுத்துக்கள். அது வரைக்கும் கிளியர் ஆகிது. அது பின்னால வந்ததெல்லாம் பிரச்சனை. மௌது எண்டத்துல துவாத எத்தனை செகண்ட் விடணும்? 1 செகண்ட். ஒரு செகண்டா? சரி, இப்ப மத்திர அடையாளம் வந்து 2 அல்லது 3 4 அளவு விட்டணும். என்ன திருப்பி ஒன்று வந்துட்டீங்க. நீங்க மவு ஆன்னு சொன்னா அதுல 3 செகண்ட் நீட்டி படல. இதெல்லாம் இல்ல. நீங்க மவு ஆன்னு சொல்லக்கூட 3 செகண்ட் நீட்டி படல. நீட்டு படலையா? நான் ரெண்டு நீட்ட தான் இல்லையே. நீட்டி பட்டு. நான் நீட்ட இல்லையே. நீங்க தான் நீட்டி ஓதணும். நான் ஓதல. நான் கேள்விதான் கேட்டேன். மௌது ஆ மௌது என்ற எத்தனை செகண்ட் நீட்ட தேவையில்லைன்னா அப்புறம் அடுத்த கேள்வி. மௌது ஓதல நீட்டாம இல்ல. ஏலா அப்புறம் எத்தனை செகண்ட் நீட்டுறது? அப்ப அடுத்த கேள்வி, ஏன் நாங்க 3 அல்லது 4 செகண்ட் நீட்டப்படாது? ஒரு செகண்ட் தான் நீட்டணும். ஏன் ஒரு செகண்ட் தான் நீட்டணும்? சட்டம். ஆ? சட்டம். தினமில்ல. சட்டம் சுத்தி சட்டம் ஐயா. குருவாண்ட சட்டம். என்ன சட்டம்? அதான் கேட்கிறேன் நான். ஏன் நாங்க செகண்ட் ஒரு நீட்டணும். செகண்ட் தான் நீட்டணும், 4 செகண்ட் நீட்டப்படாது? 4 செகண்ட் ஏன் நீட்டப்படாது? அதுக்கு ஆன்சர் என்ன? அப்ப 4 செகண்ட் எங்க நீட்டுறதுக்கான இடங்கள் சந்தர்ப்பங்கள் இருக்குதா? 3 4 செகண்ட் நீட்டுறதுக்கான சந்தர்ப்பங்கள் எங்கேயாவது இருக்குதா? 3 செகண்ட் நீட்டா மத்தி குறியீடு வந்தா 3 செகண்ட் நீட்டணும். ஆஹா. அவ்வளவுதான். அதெல்லாம் எல்லாம் ஒரு செகண்ட் அப்படிதானே? இதுல வந்து இறுதியில மத்திய எழுத்து வந்திக்கு இறுதியில என்ன இறுதி? அங்கதான் பிரச்சனை. அது என்ன இறுதி? வசனத்துல இறுதி இல்லையா? சொல்லுட இறுதி இல்லையா? எழுத்துல இறுதி இல்லையா? என்ன இறுதி? அங்கதானே பிரச்சனை. வசனத்தில் வசனத்தில் இறுதியில மத்திய எழுத்து வந்திக்கு வசனத்துல சுக்குர் செய்யப்பட்ட இறுதியில வாவ். மத்திர எழுத்து வா வந்திக்குது. அப்படியா? அப்ப இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் வெட்டி போடும் தேவையில்ல. அப்பதான் இறுதி. இல்ல இறுதிக்கு முன்னுக்கு எழுத்து நடு. இறுதிக்கு முன்னுக்கு. அப்ப இறுதிக்கு முன்னுக்குண்டா அப்ப இதான் இறுதி எழுத்து. அப்ப இந்த தா வரப்படாது. தா வெட்டி ஆயிடுச்சு.
வாவன்னு சொல்ற சுத்தம் செய்யப்பட்ட விளங்கல. சுத்தம் செய்யப்பட்ட வா. இப்போ இதான் மத்தினுடைய எழுத்து வந்திக்குது. கடைசி எழுத்துக்கு முன்னுக்கு தான் நீங்க சொல்றீங்க. இப்ப அப்ப கடைசி எழுத்து எது? ஐந்து தானே கடைசி எழுத்து. அதுக்கு முன்னுக்கு. அதுக்கு முன்னுக்கு சுத்தம் செய்யப்பட்ட வாவிக்கு அப்ப தா என்ன செய்யறது? தா தேவையில்லை. என்ன பிரச்சனை? ஏன்னா நான் கேட்ட கேள்வி இல்லைங்கண்ணா. நீங்க என்ன சொன்னீங்க? இறுதி எழுத்துக்கு முன்னுக்கு உள்ளது மத்தினுடைய எழுத்து வந்திக்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்படிதானே? அப்ப இறுதி எழுத்து இது எதுங்க? ஆயின். ஆய் ஆயின். அப்ப அதை கும்பிட்டு என்ன செய்யற? தேவையில்லையாது. தேவையில்லை கொண்டுதா. தேவையில்லையா? நல்ல விஷயம். நல்ல விஷயம். ம்ஹும். பிழை பிழை. ஹிக்மா நீங்க போயிட்டு கட்டாயம் அதை பார்க்கணும். கொஞ்சம் கன்ஃபியூஸ்ல இருக்கிறீங்க மத்திட விஷயத்துல. கொஞ்சம் கன்ஃபியூஸ்ல இருக்கிறீங்க. அந்த கன்ஃபியூஸ் இல்லாமல் ஆகணும். சரியா? இங்க தாவை இல்லாமலாக்க இயலாது. அதை விளங்கிக்கோங்க. தா எழுத்து தான். ஐனுங்கிறது அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்து தான். அதுக்கு முன்னுக்குத்தான் மத்தினுடைய எழுத்து வா வந்திக்குது. எனவே இங்க நாங்க 2 அல்லது 3 செகண்ட் நீட்டுற கன்செப்ட் நினைச்சும் பார்க்க இயலாது. அது பிள்ளாடி பார்க்குறது. விளங்குதா ஏன் பிள்ளைன்னு சொல்லி? என்ன சவுண்டை காணும்? சவுண்ட் கேக்குதா முதலாவது? ஓ என்ன விஷயம் விளங்கினா? இல்ல ஆ? இல்ல என்ன விலங்கல்ல? பேசின விலங்கல் அப்படியா? நீங்க ஒரு தலைப்பு படி ஞாபகம் நிக்குதா? வசனத்தினுடைய இறுதியில் நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் இது படிச்சது. ஓ, போச்சு இந்த கிளாஸ்ல. ஞாபகம் இதா ஹிக்மாக்கு? ஓ ஆ. தலையை போயிட்டு பார்க்கணும். அங்க ஒரு விஷயம் உண்டு. சார் எப்படி என்றால் வசனத்துல இறுதி எழுத்துக்கு முன்னால எப்படி வசனத்துல வித்தியாசத்துக்கு முன்னால முதலாவது கன்செப்ட் வசனத்துல இறுதி எழுத்து சுக்கூன் செய்யப்படல் வேண்டும். இருக்குதா அப்படி? ஆமா ஐயா. ஓ ரெண்டாவது கன்செப்ட் என்ன? அந்த சுக்கூன் செய்யப்பட்ட இறுதி எழுத்துக்கு முன்னால உள்ளது மத்தினுடைய எழுத்தாக மத்தினுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். அப்படியான சந்தர்ப்பத்துல அதற்கு முன்னே எழுத்தை என்ன செய்யணுமாம்? 3 செகண்ட் 2 அல்லது 3 செகண்ட். ஆக குறைந்தது 2 அல்லது கூடியது 3 செகண்டுக்கு நாங்க நீட்டி ஓத வேண்டும். தான் தலைப்பது. இங்க என்ன நடக்குது? முதல் விஷயம் சரி. இறுதி எழுத்துக்கு சுக்கூன் வைக்கிறோம். இங்க ஹாவா மாத்தி சுக்குனை தானே வைக்கிறோம். சுக்குனை வைக்கிறோம். முதலாவது விஷயம் சரி. ரெண்டாவது விஷயம் வந்து இதா இறுதி எழுத்துக்கு முன்னுக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல ஆயின் வரையல. இந்த இடத்துல வா வந்திக்கணும். இந்த ஆயின் வரையல அது. ஆகவே இந்த விஷயம் இந்த நிபந்தனை இந்த வசனத்துக்கு செல்லுபடி ஆகாது. செட் ஆகாது. ஆகவே இங்க தூவ நீட்ட வேண்டியது ஜஸ்ட் 1 செகண்ட் மட்டும்தான். நான் உடனே என்ன கேள்வி கேட்டேன்? ஏன் நாங்க 1 செகண்ட் இட்டணும்? ஏன் 4 செகண்ட் இட்டப்படாது என்று கேள்வி கேட்டேன். என்ன ஆன்சர்? 3 செகண்ட் நீட்டுறதுக்கான நிபந்தனைகள் இங்க பூர்த்தி செய்யப்படலை. என்ன நிபந்தனை? இறுதி எழுத்துக்கு சுக்குன் செய்யப்பட்டிக்கணும். அதுக்கு பக்கத்துல அதுக்கு முன்னாலதான் மதியினுடைய எழுத்து வந்திக்கணும். ஆனா இங்க வரல என்று சொல்லிக்கோணும். இல்லைனா இதான் அந்த வேறுபாடு ரெண்டுக்கும். வெயிட் பார்க்கணுமா? அடுத்த கிளாஸ்லயும் இதே கேள்வி கேட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேனா?
இன்றைக்கு கேட்ட கேள்விகள் ரிப்பீட் பண்ணப்பட்டு தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ அது கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? கேட்டு கேட்கணும். மத்தையும் பார்த்துக்கணும். மத்தியில் ஃபுல்லாக கேள்வி. அப்பதான் ஓதலாம். அல்லது இந்த பிரச்சனை வரும் மௌது ரெண்டு ஓதுவீங்க. ஒரு திருப்பி எழுதி கேட்பேன். பார்த்துப்பாங்க. சரி.